இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம்? எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வ வளம். நம்ம எல்லாருக்குமே பொருளாதார ரீதியான ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கை வேணும். பொருளாதாரமும் நல்ல நிலையில இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நெறைய விஷயங்கள பார்த்துட்டே வர்றோம். இப்போ இந்த பொருளாதாரம் ரீதியா நம்மளுடைய மனநிலை என்ன மாதிரி இருந்தா, இது நமக்கு நல்லதா இருக்கும்? பொருளாதார ரீதியா நம்ம என்ன மாரி மனநிலை வச்சுக்கணும்? என்ன மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கணும்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பொருளாதாரத்த எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வேலை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வணிகம். இந்த வணிகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரியமான வணிகம், அடுத்து நேரடி வணிகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சேமிப்பு. நீங்க பணம் சேமிக்கக்கூடிய விதமா, அப்புறம் பணத்தை ஈர்க்கக்கூடிய விதி. எப்படி நம்ம பணத்தை ஈர்க்கிறது? நம்மளுடைய இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான முடிவுகள நம்ம எடுக்கிறோமோ, இத பொறுத்து தான் நம்மளுடைய பொருளாதாரம் அமையப் போகுது. சரிங்களா? இதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்ம என்னென்ன விஷயங்கள பண்ணிக்கணும்? அப்படின்னு பார்க்கிறப்ப, இப்போ நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, நேரம் ஆ இஸ் ஈக்குவல் டூ என்னன்னா, அது பணம். இந்த நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் பணம். இந்த நேரத்த வச்சு தான் நமக்கு பணம் குடுக்குறாங்க. ஒருத்தங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்களோ, என்ன தகுதி வச்சிருக்கிறாங்களோ, அந்த தகுதிக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்களோ, அதுக்கு பணம் கிடைக்குது. சரிங்களா? இப்ப அப்படிதான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் எதுவுமே படிக்காம இருக்கிறாரு. என் எதுவுமே அவர்கிட்ட ஸ்கில்லே இல்ல அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு வேலை போய் செய்வார். நல்லா ஒரு வெயிட் தூக்குறது, அத பண்றது. இந்த வேலைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 500, 600, 700 இவ்வளவு தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா, இது கிடைக்கும். அவர் கொஞ்சம் அவர்ட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு. கொஞ்சம் டெக்னிக்கலா விஷயம் பண்றாரு. அந்த டெக்னிக்கலா பண்றவர் என்ன பண்ணுவாரு? 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேலை பார்த்தாருனாலே, இந்த ரூ. 750, ரூ. 800 சம்பாரிச்சுட்டு போவார். சரிங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் அத விட இன்னும் அதிகமா படிச்சிருக்காரு அப்படின்னா, அது அவருடைய நேரம் கொஞ்சம் வேல்யூவா இருக்குது. சரிங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலை போய் அரசாங்க வேலை கிடைக்குது. அதுக்கு அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் இருக்குன்னா, அவங்க 2000, 3000 ஒரு நாளைக்கு அந்த மாரி வாங்குவாங்க. இதிலேயே நெறைய பார்த்தீங்கன்னா, நல்ல சேவைகள் பெரிய உயிர் காக்கக்கூடியதா டாக்டர்ஸ் இந்த மாரிலாம் சொல்றாங்க. அவங்கலாம் 1 மணி நேரத்திலேயே அவங்கலாம் மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. மிகப்பெரிய அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பரேஷன் இத்தன மணி நேரம் நடக்குது. அதுக்குள்ள வந்தாங்கன்னா, பல லட்சம் ரூவா வாங்குறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? நம்மளுக்குள்ள என்ன ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்ல நம்ம என்னவா நேரம் எவ்வளோ நேரம் பயன்படுத்துறோமோ, அந்த நேரத்திற்கு ஏற்ற பணம் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அது வேலையிலேருந்தும், வணிகத்துல. அது ஒண்ணு உங்களுடைய வேலையிலேருந்து கிடைக்கலாம், அல்லது உங்களுடைய வணிகத்திலேருந்து கிடைக்கலாம். இப்படிதான் நமக்கு பணம் கிடைக்குது. சரியா? அப்ப வருமானம்